காலை வணக்கம். 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் குல்ஜாரிலால் நந்தா, புனித தியாகராயர் லூயிஸ் பிரெய்லி. இவர்கள் மிகவும் முக்கியமானவர்களிலுள் முக்கியமானவர்கள். லூயிஸ் பிரெய்லி பிறவியிலேயே கண் பார்வை இழந்தவர். கல்வி கண்ணை திறந்தவர் காமராஜர். கண் இல்லாதவர்களின் கண்ணை திறந்தவர் லூயிஸ் பிரெய்லி. கண் இல்லாதவர்கள் எப்படி படிக்க முடியும் என்பதை உணர்ந்து தான் படிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தன் போன்று பாதிக்கப்பட்டவர்கள் வருங்காலங்களில் கஷ்டப்படக்கூடாது, அதற்கு நாம் ஒரு முன்னோடியாக இருந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் புதிதாக ஒரு கல்வி முறையை தோற்றுவிப்பதற்கு உறுதியாக இருந்து தோற்றுவித்தவர்தான் லூயிஸ் பிரெய்லி. இன்றளவும் கண் பார்வை குறைவற்றவர்கள், கண் இல்லாதவர்கள் பிரெய்லி மெத்தடில் படித்து உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா என்ற ஒரு சாத்தியத்தை உருவாக்கி காட்டியவர் பிரெய்லி. மேலும் 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ராகு ஆதிக்கம் இருப்பதால் அவர்கள் பேச்சில் கடுமை இருக்கும், அடுத்தவர்கள் பேசுவதில் குறை காண்பது போல் தோற்றமளிக்கும். உண்மையிலேயே அவர்கள் அன்பானவர்கள், ஆனால் அவர்கள் பேச்சில் பலம் இருப்பதால் கோபமானவர்கள் போல் தோற்றமளிக்கும். நியாயமானவர்கள், நாளும் தெரிந்தவர்கள், எப்பொழுதும் 4 பேருடன் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்தளவுக்கு நாவன்மை படைத்தவர்கள். இதனால் இவருடைய பேச்சினுடைய பலம் அதிகமாக இருப்பதால் நண்பர்கள் அதிகமாகவும் இருப்பார்கள். இவருடைய பேச்சு பிடிக்காமல் நண்பர்கள் குறைவாகவும் இருப்பார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அடுத்தவர்களிடம் பலவந்தமாக திணிப்பது போல் தெரியும். ஆனால் அதிலும் நியாயம் இருக்கும். இவர் இப்படித்தான் எப்பயும் அப்படித்தான் சொல்வார் என்று சிலர் தவிர்த்து விடுவதும் உண்டு. 4ஆம் எண் ராகு ஆதிக்கம் உள்ளதால் அடுத்தவற்றை அபகரிக்க பார்க்கும், அடுத்தவர்களுடைய பேச்சை அபகரிக்க பார்க்கும் குணம் இருக்கும். நல்லவர்கள், பண்பானவர்கள், வேகத்தை குறைத்து ஆர்வத்தை கூட்டி அனைவருடன் பழகினால் இவர்களுக்குத்தான் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். இவர்கள் வாக்கில் பலம் இருக்கும். ஆகையால் 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அனைவரும் மிகவும் பாக்கியவான்களே.